உயிர் அமானிதம், உடல் அமானிதம், காலம் அமானிதம், நேரம் அமானிதம், உறவுகள் அமானிதம், பொருள் அமானிதம், எல்லாம் அமானிதம். அமானிதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பயன்படுத்திக்கலாம், சொந்தம் கொண்டாடக்கூடாது. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம பயன்படுத்திக்கலாம், சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாட முடியுமா? நிறுத்தி வைக்க முடியுமா? நேரத்தை நிறுத்தி வைக்க முடியுமா? இந்த உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அழகே செய்யலாம், ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது. இரவு நாடும்போது எடுத்துப்பான். உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய அலங்காரம் பண்ணிக்கிறோம், அழகுபடுத்திக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம், அதை கட்டுக்கோப்பாக வச்சு நினைக்கிறோம், அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பயன்படுத்தி பணிவோட உல்லசத்தோட. அது ஒரு நாள் உயிர் பிரியும் போது அந்த உடம்பு போயிடும். இந்த உறவுகள் அப்படி தான், இந்த பொருளும் அப்படி தான். எதுவுமே நிலையானது கிடையாது, எதுவும் சொந்தமானது கிடையாது. கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக? சோதனைக்காக. உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக. அப்போ தொழில் நிலைநாட்டுங்கள். அந்த செயலுக்கான கூலி தான் இருந்து சொல்கிறேன், நற்செயலுக்கான கூலி சொர்க்கமும், தீய செயலுக்கான கூலி நரகமும்.